ஹாட்ஸ்பாட் நல்லா இருக்கு. அதுல ஏரியா கண்டென்ட் அதே இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல. சொசைட்டிக்கு தேவையான மெசேஜோட கொடுத்துட்டாங்க. சூப்பரா இருக்கு. தேவையான என்ன மெசேஜ் சொல்லுங்க. சொசைட்டிக்கு தேவையான மெசேஜ் நீங்க படம் பாருங்க. நான் மெசேஜ் சொல்லிட்டேன்னா இதை சொல்ற கேட்பா அப்படின்ற மாதிரி ஆயிடும். அதனால நீங்க மெசேஜ் கண்டிப்பா சொல்லிருக்காங்க. நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சு. பிளஸ் வந்துட்டு இந்த விஜய் அஜித்லாம் கலாய்க்கிற மாதிரி அது கலாய்க்கிற மாதிரி இல்ல, சொசைட்டில நடக்கிறத ஒரு இதா எடுத்து அவங்க ஒரு சாம்பிளா அதை காமிச்சிருக்காங்க. அதுக்காக எண்ட்லயும் ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா அதையும் பாருங்க, நல்லா இருக்கு படம். எஸ்கே சிஎம்ங்கறாங்க. ஆமா, அது கலாய்க்கிறதுக்காக சொல்லியிருக்காங்களா, எதுக்கு சொல்லியிருக்காங்க எனக்கு தெரியல. அது தெரியல ப்ரோ. அதுக்காக விஜய் சேதுபதி வந்து இது எதிர்கட்சி தலைவர்னு சொல்றாரு. அதுக்கு என்ன பண்றது, ஒண்ணும்னு சொல்ல முடியாதுல்ல. தெரியல, அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம். தளபதி டைரக்டா சொல்லல ப்ரோ. அதை நீங்க பார்த்தனா தெரிஞ்சிரும் தளபதி தான் சொல்றாங்கன்னு. ஆனா அது டைரக்டா இல்ல. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. முக்கியமா ஒரு எம்எஸ் பாஸ்கர் அவருக்கு வந்து இந்த சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் சொல்றதுக்காக அந்த கேரக்டர் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி நம்பிரா அண்ணையாவும் அவரோட கேரக்டர்ல வந்து ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. எனக்கு பிடிச்சது வந்து மூணாவது கதை வந்து லவ் பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி ப்ரோ. அது நல்லா இருந்துச்சு. ஆமா, அஸ்வின் அவரே 40 பேர் கலாச்சிருக்காங்க. புரியல. 40 கதைக்கு ஆமா அது அவர் ஸ்போர்ட்டிவா எடுத்து பண்ணிட்டாரு. அந்த டைலாக்கே அவருக்கு வச்சுட்டாங்க. நல்லா காமெடி எல்லாமே நல்லா. படத்தோட ஃபிளேவர் வந்து காமெடி தான். காமெடி தான், ஃபுல்லா காமெடியா தான். கண்டிப்பா பார்க்கலாம்.